ஹாய் ரொம்ப நேரம் ஆச்சு போல கிட்டத்தட்ட இது 3வது 4வது 5வது வீடியோ நினைக்கிறேன் 6வது வீடியோ. ஸோ 4வது வீடியோ என்ன பண்ண போனால் ரீபே மோட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 2-3 வீடியோஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், மீன்ஸ் ரெக்கார்ட் பண்ண மேட்ச் போகும்போது. ஸோ ரீபே வீடியோ வந்து பார்த்துட்டு அப்புறமா பார்ப்போம். ரீபே மேட் தான் என் ஃப்ரெண்ட், மீன்ஸ் என்னோட கசின்ஸ், என் ஃப்ரெண்டு சொன்னால் கசின்னு சொல்லுவோம். நாங்கள் என்ன பண்ணோம், மேட்ச் போட்டோம். ஸோ அந்த மேட்ச் வந்து நாங்கள் வந்து விளையாண்ட மேட்ச் வந்து உங்களுக்கு ரீபே மோட் தான் காட்டான்னு பார்க்குறேன். நாங்கள் எப்படி விளையாண்டுருக்கோம் பார்த்து போங்க. வாய்ஸ் இருக்காது. ஆனால் வந்து நான் வாய்ஸ் ஓவர் இருக்காது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதான மேட்ச் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆகும். 6 நிமிஷம் மேட்ச். தேர்டு இருக்காத அவன் கசின். அவன் என் கசின். ஸோ அதான் இந்த மேட்ச் என்ன இப்படி ஆகும். இப்படி போயிட்டே இருப்பேன். மீன்ஸ் அவள் ஃபஸ்ட்டு வாங்கி இருப்பாள், நான் வந்து அதைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து டீம் குரூப் மேட்ச். அதை ஸோ யாராச்சும் ரிவைவ் பண்ணதுக்கு ஓரமாக வெளியே யாராவது ஓட்டு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், நான் வந்து தனியாக வாங்கிட்டேன். தனியாக வாங்கிட்டு என்ன பண்ணேன், நேராக போயிட்டு இந்த கிளட்டான் இருக்க அந்த பில்டிங் வாங்கிட்டு அதுக்கு ஓட்டதான் நான் கைட்டான். பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஓட்ட நான் கைட்டான். இன்னும் அவங்க நான் காயவா, எஸ் அதான் கைட்டேன். ஸோ வந்து இதுதான் சரியாக ஃபன் ஆகும். இதுக்கு மேலே கேமே செம்ம ஃபன் ஆகும். நான் 2 பேர் நாக்கு. இப்போ என்கிட்ட மேப் எடுத்துப்பேன். ஓகேவா, இது மீன்ஸ் நான் இங்கே இருக்க வைக்கணும்னா அவருக்கு நான் ரிவைவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே என்ன கன்று ரூட் டெஸ்ட்டேன், அதான் நல்ல இந்த கன் 2-3 கன் டெஸ்ட்டேனா, 3 கன் டெஸ்ட்டேனா, அதுக்கு மேலே கன் கொடுத்துவான். 2-3 கன் டெஸ்ட்டு என்ன பண்ணிட்டு காயின் எடுத்துக்கிட்டு ஓத போய் ரிவைவ் பண்ணா போனேன். மீன்ஸ் காப்பாற்ற போனேன். காப்பாற்ற போனால் அங்கே அவன் விட்டு நாக்கு ஆவாதான். பக்கத்து இன்னும் மேப் இருக்குது. அந்த மேப் போயிட்டு ஃபஸ்ட்டு மேப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா பார்ப்போம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு ஆக்சியஸ் போட்டேன். போட்டுட்டு ஓடி கன்று வந்துட்டு நோண்டி எனக்கு ரூட் கிடச்சி ஒரு டீசெண்டான ரூட் வச்சுக்கோங்க. டீசெண்டான ரூட்டு. ஸோ வந்து என்ன பண்ணால் 2 பேர் ஃபஸ்ட்டு 2-3 பேர் ரிவைவ் பண்ண முடியும். பண்ணியாச்சா. ஸோ லாஸ்ட் ஒருத்த செட்டை வந்து கணக்கு வரல. இப்போ தான் போய் கணக்கு கேட்பேன் நான். திரும்பியும் நான் ஹெல்ப் மீ சொன்னான். திரும்பியும் ஓடிட்டு இருக்கேன். ஓடிட்டே இருக்கேன். செம்ம ஃபன் இது. திரும்பி போயிட்டு கன்னு இருக்குது, மீன்ஸ் இந்த காயின் இருப்பேன். ஏன்னா எட்டுட்டு திரும்பி ஓடிட்டே இங்கே ஒன்றும் ரிவைவ் வரும். ஓசனுக்கு ஓடட்டேம்மா. திரும்பி போய் அவனை காப்பாற்றி திரும்பி அவன் செட் இன்னும் என் கசின் நாக்காய்வா. சரி கூப்பிட்டு என்ன பண்ண ரிவைவ் பண்ணிடுவேன். அது லேட்டாகும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு. சார் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். திரும்பி என்ன பண்ணேன், மீன்ஸ் அவங்க காப்பாற்றிட்டு திரும்பியும் வரைக்கும் அவ்வளோ தூரம் கண்டிங்க இருந்தேன். சரி அவன் ஈச்ச வாய மாட்டுவான் அடிக்கிறான்னு பார்த்தேன். அப்போ தெரிஞ்சது இந்த மேட்ச் ஈச்ச வாய வர மாட்டான், நம்மள ஈச்ச வாயினா போன்னு. ஏன்னா எனக்கு டச் விட்டு போச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், செட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு போய் காப்பாற்றான்னு போனேன். அடி வாங்கினா இப்போ வந்து இன்விசிபிள் ஆகிடுவேன். யார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஓடி இங்கே போய் ரூட் டெஸ்ட்டு நான் பாட்டுன்னு ஓடி ஏதாவது எனக்கு மெடிக்கிட் கிடைக்குமா, ஹீரோ ஆகணா அப்படின்னு செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டீமே தண்ணி டென்ஷன் கஷ்டம். போகிறவங்க நாக்காயிடுவேன். சரி அவன் வந்து காப்பாற்றுவான்னு பார்த்தேன். காப்பாட்டேன் போயிட்டான். இங்கே நாக்காயிட்டேன். ஆகிட்டு இங்கே நாக்கா. சரி மட்டும் வச்சு எவனா காப்பாடுவான்னு பார்க்கும் போதா தெரியுது இவகிட்ட இவதான் என் கசின்.
ஸோ இவன் விளையாண்டுட்டான். ஓகேன்னு சரி இவன் வந்து இந்த பேஸ் வந்துட்டான். இந்த பேஸ் நான் நான் என் வீடியோ காட்டியிருக்கேன். அந்த அண்டர் கொண்டிட்டு அந்த நேரத்தை அண்ணனா ரூட் வச்சுட்டு இருந்தா. பயங்கரமாக ரூட் வச்சுட்டு இருந்தா. சட்டி பயங்கர ரூட் நல்லா ரூட்டு. அதை அடி வாங்கிட்டா. அவருக்கு சீல் போட்டா அடி வாங்கி தாக்கட அடி கட்டி கட்டாத அடிச்சுட்டா போச்சு. இதுவும் போய் இடிச்சுட்டு இவன் பார்த்துட்டு போனான். என்ன பண்ணா நானும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் ரிவைவ் பண்ணுவான்னு பார்த்தேன். அவன் ஒட்டி எமர்ஜி அவன் எமர்ஜி போட்டுட்டு இருக்கான். நான் சொன்னேன் ப்ரோ போங்க ப்ரோ போய் காப்பாட்டுங்க. ஹிந்திக்கானா தமிழ்கானா தெரிய எந்த ஒரு கான் தெரிய. சரி காயின் இருந்துச்சு. அந்த பக்கம் காயின் இருந்துச்சு. காயின் கண்டுக்க ஒட்டு போயிட்டு இங்கே போயிட்டு ரிவைவ் பண்ணான்னு போயிட்டான். என்ன இது வந்து என் கசினை ரிவைவ் பண்ணிடுவான். அதை விட்டு இந்த தேவையில்லாமல் ரிஸ்க்கை ரிவைவ் பண்ணிட்டான். பார்த்தா அந்த ரிஸ்க்கு எங்கே ரிஸ்க்கை மாட்டி விட்டப்பா. ரிஸ்க்கை மாட்டி விட்டான். இவன் வந்து ரூட் டெஸ்ட் என்ன பண்ணான் வெளியே போதான் பார்த்தான். வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு இந்த டீம் இப்போ நாக்கா 2 பேர் வந்துட்டான். அட்டை நாக்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு போவான். இவன் பாட்டு ஓகே வேணா நம்ம பாட்டு இவன் அவன் விளையாடுனானா இல்லை இவன் விளையாடானா தெரியும். ஒரிஜினல் அவன் ஆள் விளையாடானா இவன் விளையாடா தெரியும். உள்ள போயிட்டான். போயிட்டு நல்லா சுட்டான். நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அங்கே ரிவைவ் பாயிண்ட் இந்த சுட்டுட்டான். சுட்டுனா காட்டாதா காட்டிடுச்சு. இவன் ரூட் டெஸ்ட்டு ஓதான் உனக்கு டீம் சுட்டு போனான். நான் இங்கே தான் இருக்கேன் வந்து பிடிங்க அடிங்க இவன் அடிச்சு கேட்குற மாதிரி டைம் டீம் சுடான். சுட்டுட்டு போனாடா ஆச்சா. அங்கே பக்கம் வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. இதை நாங்கள் உள்ளாச்சு வெண்டிங் மிஷின் போயிடுவோம். அங்கேயும் போகல. இங்கேயே சுட்டிட்டேன். சுட்டி வெளுப்பு பயங்கரமான வெளுப்பு. இது பஸ் மாட்டிக்கிட்டு அடி வாங்க எம்டி ஸ்டாண்ட் போட்டுட்டான். ஆக்சுவலி அந்த மேட்ச்சு நாங்கள் இப்போ தான் போய் முடிச்சோம். இதோ மேட்சா மேட்ச்சு தோட்டோம். இன்னொரு மேட்ச் இருக்கு. அது என்ன மேட்ச் இது வந்து நாங்கள் 1 of 3 வந்தோம். இது நாங்கள் 7 போயிட்டோம். 9 வந்து 7 வந்தோம். திஸ் மீன்ஸ் 9 ஸ்குவாட் வந்து நாங்கள் 7th ஸ்குவாட் வந்தோம். இது வந்து நாங்கள் வந்து 13 ஸ்குவாடை வந்து நாங்கள் வந்து இது இருக்கோம். இந்த மேட்ச் வந்து என்னன்னா 7 நிமிஷம் போச்சு. 7 நிமிஷம் 6 செகண்ட். பா எவ்வளோ பெரிய மேட்ச்சு. ரொம்ப பெரிய மேட்ச் பயங்கரமாக போச்சு. டீமியும் என்னன்னா அங்கே என்ன மேலே ஃபஸ்ட்டு இருக்காவ லாஸ்ட் இருக்கா டீமியும் அதே ஃபார்ம் எடுத்தான். போனவன் என்ன பண்ணிட்டோம் இது ஸ்பாட் ஃபார் பண்ணேன். நீங்கள் என்ன ரொம்ப போய் அடிக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்பீங்களா வீடியோவை. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தால் டீமி போயிட்டு நான் கைட்டேன் அவுட்டு. இப்போ அவனை இப்போ நான் அதுவே மிஸ் நீங்கள் என்னன்னா நான் வந்து அவன் காப்பாற்ற முடியும். ஓகே ஐ கேன் சேவ் ஹிம். ஓகேவா. ஸோ வந்து இன்னொருத்த நாக்கு. சரி நானும் போயிட்டு இங்கே 2 பேர் ரிவைவ் பண்ணுவேன். ஒருத்தர் ரிவைவ் பண்ணிக்கண்ணா திரும்பி போனேன். இதில் போயிட்டு வேகமாக போனேன். வந்து போயிட்டு மேப் எடுத்துட்டேன் காயின் எடுத்தேன். இன்னொரு 3ஆவது ஒருத்தர் நாக்கு அவன் ரிவைவ் ஆகிட்டான். இன்னும் மிச்ச பேர் நானும் ரிவைவ் பண்ணோம். அவன் ஆஃப் பண்ணி போயிட்டான். பிங்க் ஆஃப் பண்ணி போயிட்டான். ஸோ வந்து ப்ளூ எல்லோ நானா பர்பிள். ஸோ வந்து தோண்டி இங்கே வந்து இது டெஸ்ட்டு திரும்பி போகிறேன். தோணி எடுத்துகிட்டு போகிறேன். எவனாச்சும் மாட்டோம் இவனா வருவானா கண்ணுக்கு பண்ணாமல் ஓடியாமான்னு தோணுச்சு. ஓடி இங்கே போயிட்டு நோண்டிட்டு இன்னொரு பக்கம் இருந்துச்சு. அங்கே போனால் ஜோன் இடிக்கும் அப்படின்னு என்ன பண்ணேன். ஃபஸ்ட் நோண்டிட்டு வச்சுட்டு அவன் இங்கே வந்து ஜுஜுக்கு கைசன் வந்து அந்த பில்டிங் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஜுஜு கைசன் பில்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. அது அப்போ வந்து அந்த சீசன் வந்து அப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே நாம போவோம்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போட்டு அடித்தாங்க. சரி இங்கிலீஷில் போட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணேன் நாக்காச்சு. அவன் ரிவைவ் நீங்கள் போவா போகாமல் நாக்காச்சு. சரி வெறுப்புச்சு. சரி வெறுப்பு. அதுக்கப்புறமா என்னாச்சு டீம் ரிவைவ் பண்ணால் எனக்கு அது நாக்காயி போட்டுட்டான். ஆக இந்த மேட்ச் சீக்கிரமா. ஸோ இதுதான் இந்த மேட்ச் நானும் என் கசின் விளையாடுற மேட்ச். எவ்வளோ காமெடியாக இருந்த மேட்ச்சு. ஓவர் அடி வாங்கணும் அதிகமாக அடி வாங்கணும். இது என்ன போயிருந்தா மேட்ச் அந்த மாதிரி கொஞ்சம் உடனே தேவையில்லாமல் நம்ம மேட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடக்கூடாது.
நான் என்கிட்ட இருந்துச்சு இந்த ஸ்கின் தான் பயங்கரமாக ஸ்கின் வச்சுருந்தேன். இது வச்சுருந்தேன், இது ஸ்கின் வச்சுருந்தேன். நான் இந்த ஸ்கின் என்கிட்ட இருந்துச்சு, வாங்கினேன். க்யூப் என்கிட்ட இந்த ஸ்கின் என்கிட்ட இருந்துச்சு. ஃபஸ்ட் ஐடி இருந்துச்சு. 80% என்ன கொடுக்குறான்? காயின் கொடுக்குறான். வேற இங்கே போய் பார்த்தா இங்கே ஸ்பீட் பண்ணு இதாச்சும் கொடுக்கானா? இது பூட்ஸ் கொடுக்கான், வேஸ்ட்டு. சரி ஸ்கூல் போய் பார்ப்போம், ஏதாவது அக்குவதா பார்ப்போமா? போய் பார்த்தா ஓகே. சூப்பர். இன்னொரு ஸ்பின்னு மிச்சம், நான் ஸ்பின் மிச்சம் வச்சுப்போம். போய் காயினை கொடுக்காம பாருங்க. சரி காயின் வச்சு நான் தான் பண்ண போகிறேன். மிஷின் முடிச்சிருக்கா? நாங்கள் பண்ண வீடியோஸ் இதான் வந்து இந்த என்ன பண்ண குடும்பமாக பார்க்கப்போம். ஸோ இந்த பாய் இன்னொரு வீடியோ அங்கே பார்க்க. அது உங்கள் அன்னோன் கேமிங். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹைப் பட்டன் இருக்கான் இப்போனா ஹைப் ஏறுமா? எனக்கு ஹைப் ஏதான் தெரியாது. ஆனால் படம் பார்க்க தான் ஹைப் ஏற்றுட்டாங்க. நான் எந்த ஹைப்பும் ஏற்றி நிறையா வீடியோஸ் நிறையா பேருக்கு வந்து ஹைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னை பூஸ்டப் பண்ணால் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் அந்த கேமிங் கம்யூனிட்டிஸை கொஞ்சம் ஃபேமஸாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நம்பிக்கை வச்சா நான் வந்து கையாளலாம். ஸோ தேங்க்யூ, பாய். திரும்பி இன்னொரு வீடியோவை சந்திப்போம். இது